மகிழ்ச்சி அறிவித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அந்த இறைவாக்கினர்கள் மக்கள் செய்த குற்றங்களை தவறு என்று தண்டித்து கண்டித்துக் கொண்டிருந்தவர்கள். பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே 3 நாட்கள் அந்த பிணம் அப்படியே கிடக்கிறது. இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்விலே நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே திருமுழுக்கு யோவானைப் போல ஒருவர் நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாதவர்களாய் இருப்போம். ஏன் அவர்கள் மன்னிக்க கூடாதா? அவர்கள் நம்மை பரவாயில்லை என்று விட்டுவிடக் கூடாதா என்கின்ற எண்ணம் வரும். சரியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது இது சரி, இது தவறு என்று வாழ்கின்றவர்களுக்குத்தான் கடவுளுடைய மேலுலகத்திலே இடம் இருக்கிறது. அதைதான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. 3 நாட்களுக்கு பிறகு கடவுளுடைய ஆவி அந்த 2 இறைவாக்கினர்களுக்குள்ளே அவர்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது பகைவர்கள், அதாவது அவரை சூழ்ந்திருந்தவர்கள், யாரை அவர்கள் கண்டித்தாரோ தண்டித்தாரோ அவர்கள் அனைவரும்